வணக்கம் மக்களே, நான் எம்ஜே ஸ்டோரி டெல்லர். இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்ம சேனல் இதை பற்றி அப்புறம் அடுத்து வரப்போகிற வீடியோக்கான ஒரு சின்ன இன்ட்ரோ தான் இது. கற்பனை கதைகள் தமிழ். இந்த சேனலோட பேரை பார்க்கும்போதே உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும். இவங்க ஃபேண்டசி மூவி, அனிமி, நாவல் இல்லை காமிக் இதில் இருக்க கதையை தான் நமக்கு தமிழில் சொல்ல போகிறாங்கன்னு. அப்படி கிடையாது. இதில் வர ஃபேண்டசி ஸ்டோரி சொந்தமாக நானே எழுதின கதை தான். ஏன்னா நானும் ஒரு கார்ட்டூன் அண்ட் ஃபேண்டசி ஸ்டோரியோட ஃபேன். நிறைய கதைகள் கேட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். நாவலும் சரி, காமிக்காவும் சரி, அனிமையாவும் சரி, எல்லாமே கல்டிவேஷன் சம்மந்தப்பட்டது தான். ரீசெண்டாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது மாதிரி நம்மளும் தமிழில் ஒரு கதை எழுதலாம் அப்படின்னு. அதுக்காக கொஞ்சம் தேடி ஒரு சின்ன பார்ட் கதை ரெடி பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக நான் தேடும்போது எனக்கு ஒரு சின்ன புரிதல் வந்தது. ஏன்னா நம்ம சின்ன வயசில் கதை கேட்டிருப்போம்ல, ஒரு வீரனோ இல்லை அசுரனோ அவனுக்கு சக்தி அதிகப்படுத்திக்கணும், அவங்களோட டீச்சர்கிட்ட போய் நான் இப்படி பண்ணணும், என்ன அதுக்கு வழின்னு சொல்லுங்கன்னு. அவங்களும் அவங்களுக்கு இந்த வழிமுறையை சொல்லி கொடுப்பாங்க. அதுபடி அவன் தவம் பண்ணி கடவுள்கிட்டேருந்து ஒன்று வர வாங்குவான். அப்படின்னா அவங்க சக்தி ஏற்றிக்கிறதுக்கான வித்தைகள்லாம் அவன் கற்றுப்பான். ஆனால் இந்த கதையும் இந்த ப்ராசஸும் நான் படித்த அந்த கல்டிவேஷன் கதைகள் இருக்குல்ல, அது கூட நல்லா மேட்ச் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, இவங்க எல்லாமே ஒன்று தான், எல்லாம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை வேற வேற மாதிரி மாற்றி வச்சுருக்காங்கன்னு. அதனால் அந்த ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிட்டு தமிழில் நமக்கு ஏற்ற மாதிரி இந்த கதையை கொண்டு வரலாம் அப்படின்னு நான் ஒரு சின்னதாக ஒரு கதை ரெடி பண்ணேன். இந்த கதையும் மாயஜாலம், தற்காப்பு கலை, தவம் பண்ணி அமரத்துவத்தை அடையிறது, அந்த மாதிரி ஒரு கல்டிவேஷன் சம்மந்தப்பட்ட கதையாக தான் இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த கதையில இவங்க பேசிக்கிறது, விளக்கு கொடுக்கறது, அது எல்லாமே தமிழில் தான் இருக்கும். நமக்கு புரியாத மாதிரி இருக்காது. இப்போ நம்ம பேசுகிற விதத்தில் முழுக்க தமிழில் இருக்கும். இந்த சேனலோட இன்ட்ரோ இப்போ முடிஞ்சிருச்சு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம். டிஸ்க்ளைமர். இந்த கதையில் வர எல்லாமே முழுக்க முழுக்க பொய் தான், வெறும் கற்பனை மட்டும்தான். பொழுதுபோக்கு நோக்கத்துக்காக மட்டுமே, கதையோட சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்காக இதில் இருக்க பேரு, சம்பவம், கருத்து, வழிமுறை எல்லாமே உருவாக்கப்பட்டது. இதை யாருமே நம்ப வேண்டாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்கள் பஸ்ஸில் போகும்போதோ இல்லை சாப்பிடும்போதோ சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போதோ இல்லை தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ ஒரு 10 to 15 நிமிஷம் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த கதை. முக்கியமான விஷயம், இந்த கதை சின்ன பசங்களுக்கானது கிடையாது. 18 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு மட்டும்தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த கதையில் நிறைய சண்டை, ரத்தம், வன்முறை நிறைய இருக்குது. அதனால சின்ன பசங்களும் இதயம் பலகீனமானவங்களும் இந்த கதையை கேட்க வேண்டாம்னு கேட்டுக்கிறோம். பின் குறிப்பு, இந்த கதை முழுக்க முழுக்க ஆடியோ தான் வரும். கதாபாத்திரத்தை மட்டும் பிக்சர் டு பிக்சராக காட்டுவோம். இவங்க இப்படிதான் நாங்களும் சொல்லிடுவோம், சூழ்நிலை எப்படி இருக்கும், கதாபாத்திரம் எப்படி இருக்கும். இது எங்களோட மைனஸ் தான். ஆனால் அதில் உங்களுக்கு ஒரு ப்ளஸ். எப்படின்னா, நாங்கள் சொல்ல நீங்கள் அதை கற்பனை பண்ணிக்கலாம். அந்த கதாநாயகம்னா நீங்கள் உங்களையே நினச்சிக்கலாம். உங்களுக்கு பிடிக்காதவங்கள வில்லனா நினச்சிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சவங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாவோ இல்லை அந்த கதையில் வர கதாநாயகியாவோ நினச்சிக்கலாம். அது உங்களோட விருப்பம். சரி, இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். இந்த விண்வெளி பல அதிசயங்கள் நிறைஞ்சது. இந்த நட்சத்திர கூட்டங்களில் நம்ம பூமி மாதிரியே பல உயிர்கள் வாழக்கூடிய பல கிரகங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் யுத்த பூமி. இந்த கிரகத்துக்கு இப்படி ஒரு பேர் வர ஒரு காரணம் இருக்குது. அதை பின்னாடி வர கதையெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த பூமியில் பல உயிரினங்களோட சேர்ந்து மனுஷங்களும் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஆற்றல் தான் எல்லாமே. சக்தி இருக்கிறவங்க தான் இங்கே தலை சிறந்தவங்க. இந்த உலகம் சக்தி வாய்ந்த பலரால் கட்டுப்படுத்தப்படுது. அதில் குறிப்பிட்டு முக்கியமாக சொல்லணும்னா, தற்காப்பு கலை பயிற்சி பள்ளி, சக்தி வாய்ந்த குடும்பங்கள், தொழில் நிறுவனம், ரகசிய சமூகங்கள். ஏன் இவங்களை குறிப்பிட்டு சொல்கிறோன்னா, இந்த உலகத்தோட உச்ச சக்தி தொட்ட ஒருத்தராவது அவங்க பக்கம் இருப்பாங்க. அதனால அவங்க அங்கே ரொம்ப முக்கியமானவங்க. ஆனால் நம்ம கதை அவங்கள பற்றினது கிடையாது. நம்ம கதையோட கதாநாயகன் ஒரு சாதாரணமான பையன், எந்த ஒரு பெரிய சக்தி வாய்ந்த பின்புலமும் இல்லாதவன். ஆனால் அவனோட கனவு ரொம்ப பெருசு. இந்த உலகத்தோட சக்தி வாய்ந்த வீரர்கள் ஒருத்தனாக வரணுன்றது தான் அவனோட விருப்பம். அதுக்கான பயணத்தை அவன் மேற்கொள்ளும் போது அவனுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள் எல்லாத்தையும் எப்படி கடந்து அவனோட கனவை அடைகிறான் அப்படின்றது தான் இந்த கதை. அதிசய உலக வீரன். அடுத்து நான் உங்களை கதையோட முதல் அத்தியாயத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.